வணக்கம். விக்கி டி கோட்ஸ் பார்க்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த ஸ்டோரி வரி விமானம், $2 லட்சம் பணம், ஒரே ஒரு பாராசூட், இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு வானத்திலிருந்து குதித்து ஒரே இரவில் காணாமல் போன ஒரு மனிதனை பற்றி இன்று பார்க்க போகிறோம். இன்று வரை அமெரிக்க வரலாற்றில் தீர்க்கப்படாத ஒரே விமான கடத்தல் வழக்கு இது. அவர்தான் டி.பி. கூப்பர். நாள் நவம்பர் 24, 1971. நன்றி தெரிவிக்கும் வார இறுதி. இடம் போர்ட்லேண்ட் சர்வதேச விமான நிலையம், அமெரிக்கா. டான் கூப்பர் என்ற பெயரில் டிக்கெட் எடுத்து ஒரு நடுத்தர வயது மனிதர் விமானத்தில் ஏறுகிறார். சிகரெட் கூலர்ஸ் அணிந்திருக்கிறார். கையில் ஒரு பிளாக் சூட்கேஸ். முக்கிய விஷயம், அவர் ஒரு அமைதியான, கண்ணியமான பயணி போல இருந்தார். விமானம் புறப்பட்டு நடுவானில் பறக்க ஆரம்பித்த பின்னர்தான் அவர் தனது திட்டம் கொண்ட கடிதத்தை அருகில் இருந்த பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் காப்னர் என்பவரிடம் கொடுக்கிறார். பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் காப்னர் கூப்பரின் விரட்டல் குறிப்பை படிக்கிறார். என் சூட்கேஸில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. கூப்பரின் கோரிக்கைகள்: $2 லட்சம் பணம், குறிக்கப்பட்ட நோட்டுகள், 2 முன்பக்க பாராசூட்கள் மற்றும் 2 பின்பக்க பாராசூட்கள். விமானம் தரையிறங்கியதும் எரிபொருளை நிரப்ப வேண்டும். விமானம் சீட்டில் விமான ஓட்டிக்கு கூப்பரின் செய்தி அனுப்பப்படுகிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக அரசாங்கம் தயக்கமின்றி கூப்பரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. சியாட்டில் கரையிறக்கம். கூப்பரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன. பணம் மற்றும் பாராசூட்கள் விமானத்தில் ஏற்றப்படுகின்றன. பயணிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள். முக்கிய திருத்தம்: விமான ஊழியர்கள் மட்டும் கூப்பருடன் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். விமானம் மெதுவாக மணிக்கு 100 கடல் மைல் வேகத்தில் பறக்க வேண்டும். கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடிக்கு மிகாமல் உயர வேண்டும். லேண்டிங் கியர்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் அவருக்கு விமானம் அல்லது பாராசூட் பற்றிய ஆழமான அறிவு இருப்பதை காட்டுகிறது. விமானம் சியாட்டிலில் இருந்து மெக்சிகோ நகரத்தை நோக்கி பறக்கிறது. விமானத்தின் பின்பகுதியில் கூப்பர் பணம் மற்றும் 2 பாராசூட்களுடன் இருக்கிறார். இரவு 8:13 மணிக்கு விமானத்தின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டு வெளியே குதிக்கும் ஒலி கேட்கிறது. அவ்வளவுதான். அந்த இருண்ட வானில் அவர் குதித்து விட்டார். அதன் பின் என்ன நடந்தது? அதுதான் இந்த வழக்கில் உள்ள மிகப்பெரிய மர்மம். FBI கூப்பரை தேட ஆபரேஷன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனால் பயனில்லை. பாராசூட் தெரிவு. அவர் ஏன் 4 பாராசூட்கள் கேட்டார்?